விருதுநகர் மாவட்டம், அருப்புக்கோட்டை வட்டம், திருச்சிலி ஒன்றியம், தொப்பலாக்கரை கிராமம். எங்கள் கிராமம் பார்த்தீங்கன்னா ஒரு 500 விவசாய குடும்பங்கள் இருக்குது. இந்த விவசாய குடும்பங்களுக்குன்னு ஒரு 40 ஏக்கர் உள்ள ஒரு நீர்ப்பாசன கம்மா இருக்குது. அந்த கம்மாயில் வந்து ஆர்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் தங்கம் தென்னர்ஸோட பினாமி பிஏ பாலகுரு அவர்கள் வந்து அந்த கன்ஸ்ட்ரக்ஷனோட ப்ரொப்ரேட்டர் இருக்காரு. அவர் வந்து காணாவளக்கு டு பரலட்சி போகிறதுக்கு ஒரு நெடுஞ்சாலைத்துறையோட ஒரு டெண்டர் எடுத்திருக்காரு. அது ஏற்கனவே ஒரு 6 கிலோமீட்டர் போட்டுட்டாரு. இப்போ அதனோட தொடர்ச்சியாக ஒரு போடுறதுக்கு மண் அள்ளுறதுக்காக நான் அரசாங்கத்திட்ட முறையிட்டு அவங்க ஆன்லைனில் போய் ஆர்டர் வாங்கிட்டோம்னு சொல்லி எங்கள் ஊர் கம்மா எல்லாம் வந்தாங்க. நாங்கள் எங்கள் ஊர் கிராம நிர்வாக அதிகாரிகிட்ட கேட்கும்போது அவங்க எங்களுக்கு ஒரு ஆர்டர் காப்பி அனுப்புனாங்க. அந்த ஆர்டர் காப்பிலேயே இது வந்து புறம்போக்கு லேண்டில் அள்ளணுங்கிறதுக்காக தான் போட்டிருக்கு. அதுபோக இத்தனை மெட்ரிக் டன் எடுக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே ப்ராப்பராக இருக்குது. ஆனால் அவங்க வந்து அங்கே புறம்போக்கு இடத்துல போய் இல்லாமல் எங்கள் நீர்ப்பாசன கம்மாயில் வந்து கிராவல் கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக இந்த மடையில வந்து பார்த்தீங்கன்னா அந்த மடைக்கும் இங்கே இருக்கிற அள்ளி இருக்கிற அந்த பள்ளத்துக்கும் கிட்டத்தட்ட 8 அடி இருக்கும். இந்த மடை வழி போனால் தான் நாங்கள் தண்ணி பாய்ச்ச முடியும். இதில் வந்து நாங்கள் மின் மோட்டரை பயன்படுத்தியோ இல்லை ஜெனரேட்டர் மோட்டரை பயன்படுத்தியோ நாங்கள் வந்து தண்ணி எடுக்க முடியாது. அதுக்கு அனுமதியும் கிடையாது. கிட்டத்தட்ட இது பாரம்பரியமான கம்மா. 100 ஆண்டுகளுக்கு மேலே எங்கள் முன்னோர்கள் விவசாயம் பண்ணியிருக்காங்க. அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் வரைச்சிருக்க ஒரே சட்டம் மின் மோட்டார் பயன்படுத்தக்கூடாது, ஜெனரேட்டர் பயன்படுத்தக்கூடாது. இறப்பு பெட்டி வச்சு இறச்சி தான் பண்ணணும். அப்படி இருக்கும்போது ஏற்கனவே நாங்கள் இறப்பு பெட்டி போட்டு இறச்சிட்டு இருக்கோம். இப்போ 8 அடி பள்ளம் நோண்டிட்டாங்க. அவ்வளோ தோணுனதுக்கப்புறம் இங்கேருந்து தண்ணியை வந்து மேலே எடுத்து விவசாயம் பண்ணுங்கிறதெல்லாம் சாத்தியமே கிடையாத ஒன்று. அப்படிப்பட்டு வந்து இந்த ஊர் மக்களை பற்றி நினைக்காம, விவசாயிகளை பற்றி நினைக்காம, தமிழகத்தோட நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் அவரோட பினாமியை வச்சு இந்த இடத்துல வந்து மண் அள்ளிட்டு போயிருக்காங்க. இது நடவடிக்கை எடுக்கிறதுக்கு நாங்கள் கலெக்டருக்கு மனு கொடுத்துருக்கோம். மாவட்ட ஆட்சியருக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கணும். இதுக்கு வருவாய்த்துறையும் கனிம வளத்துறையும் வந்து அனுமதி கொடுத்துருக்காங்க. அவங்க எதை வச்சு அனுமதி கொடுத்தாங்கிறதையும் கலெக்டருக்கு பதில் சொல்லி ஆகணும். இதுக்கு சரியான நடவடிக்கையை வந்து நம்ம மாவட்ட ஆட்சியர் எடுக்கணும். அதனால் இதை வந்து மாவட்ட ஆட்சியர் தான் தகுந்த நடவடிக்கை எடுத்து அவங்க மேலே வந்து அந்த ஆர்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷனை வந்து அவங்களோட டெண்டர் முறையை ரத்து செய்யணும்.